நம்ம சிவமெண்டலாக்கி பிரிக் செங்கலை பில்டர்ஸோட நம்ம அடுத்த கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட்டுங்க இது. இந்த ப்ராஜெக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து பணிக்கம்பட்டிங்கிற ஏரியாவில் லொக்கேஷன் இருக்குது. இந்த சைட்டோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் ஏரியா வந்து 1550 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டிங்கான மொத்த செலவு வந்து பார்த்தீங்கன்னா 31 லட்சம் ரூபா. அது வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்கு, செப்டிக் டேங்க், வாட்டர் டேங்க், காம்பவுண்ட் வால், அவுட்டர் ஃப்ளோரிங் எல்லாமே இன்க்ளூடட் தான். இது போக எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்கோம். பால் சீலிங், மாடலர் கிச்சன், பூஜா யூனிட் எல்லாமே எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துருக்கோம். அது போக மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ஓப்பன் ஏரியா இருந்துச்சு, அது வந்து கேரளா டைப் போர்டு போட்டுருக்கோம். மேலேயே நம்ம ஃப்ரண்ட்டில் போட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கு தனியாக நம்ம ஒரு 7.5 லட்ச ரூபா தனியாக ஆகிருக்குதுங்க. இது இப்போ நம்ம ரூம் சீசன்லாம் பார்க்கலாம். இந்த ரூம் இது வந்து ஹால் பார்த்தீங்கன்னா நம்ம டியூப்ளெக்ஸ் மாடலில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஹால் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா 16x10. இதில் இன்னர் ஸ்டேர் கேஸு, கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு சிங்கிள் பெட்ரூம், மேலே ஒரு ஹால் கொடுத்து அதுக்கு 2 பெட்ரூம் தனியாக கொடுத்துருக்கோம். பெட்ரூம் பார்க்கலாம். பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16x10. அதுக்குண்டான அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இது வந்து இன்னர் ஸ்டேர் கேஸ் வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் போகுது. மேலே போனோமே ஒரு ஹாலும் 2 பெட்ரூம் மேலே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாலில் வந்து யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி பூஜா யூனிட் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் ஓப்பன் கிச்சன் டைனிங் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60x10 தான். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பனாக கொடுத்தனால நமக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. சர்வீஸ் மேலே ஏறி வந்தோம்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்ட் ஹால் பண்ணுங்க. ஹால் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10x10. இது கிட்ஸ் பெட்ரூமும் 10x10. மாஸ்டர் பெட்ரூம் வந்து 16x10 கொடுத்துருக்கோம். மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துருக்கோம். மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் வந்து 16x10 வருதுங்க. இது கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த கபோர்ட் ஒர்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வீடியோவில் லாஸ்ட்டாக உங்களுக்கு கரெக்டாக சொல்லியிருக்கேன். இது அட்டாச் பார்த்துருக்கோம். அப்படியே கிட்ஸ் பெட்ரூம் பார்த்துக்கலாம். கிட்ஸ் பெட்ரூம் சைஸும் 10x10 தான். இதுக்கு உண்டான அட்டாச் பாத்ரூம் இங்கே. டோர் வந்து அவுட்டரில் ஒரு டோர் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் சேஃப்டி பர்பஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் டோர் ஸ்டீல் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங் போக ஓப்பன் ஏரியாவாக இருக்குது. இது எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா டைப் போர்டு போட்டு கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு நம்ம காங்கிரீட்டில் கொடுத்தோம்னா எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி. அதனால் நம்ம ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்கோம். அது ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த ரூம் சைஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது போக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, கஸ்டமர்ஸ் எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா, பில்டிங் போய் நேராக பார்க்க முடியுமான்னு கேட்குறாங்க. தாராளமாக பார்க்கலாம். அது வந்து ஆன்கோயிங் ப்ராஜெக்டாக இருந்தால் தாராளமாக பார்க்கலாம். இல்லை கஸ்டமர் குடி வராமல் இருந்தாங்கன்னா தாராளமாக கூட்டு போய் காமிச்சிடுவோம். குடி வந்ததுக்கப்புறம் இது மாதிரி ஃபினிஷிங் பில்டிங் பார்க்குறது வந்து ஏன்னா அது சிரமமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து குடி வந்ததுக்கப்புறம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இதுக்கு உண்டான வீடியோஸ்லாம் கிளியராக நம்ம வச்சுருப்போம். இல்லை நீங்கள் கஸ்டமர்கிட்ட ஏதாச்சும் ரிவ்யூஸ் கேட்குறதா இருந்தால் தாராளமாக அவங்க நம்பர் உங்களுக்கு கொடுக்கணும். தாராளமாக நீங்கள் என்ன டவுட்னாலும் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். இல்லை நாங்களே எல்லாமே உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவோம். எதுனாலுமே உங்களுக்கு பக்காவாக இந்த ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவோம். இது போக டவுட் இருந்துச்சுன்னா எந்த டைம்னாலும் எப்போனாலும் நம்ம கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.